அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ச்சனா. அவை கண்ணே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது அன்பு நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி என்று போற்றப்படும் நமது அன்னை தமிழ் மொழியின் பெருமைகளை பேச இன்று உங்கள் முன் வீற்றிருக்கிறேன். உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டாலும் ஒரு சில மொழிகளுக்கே செம்மொழி என்ற சிறப்பு உண்டு. அந்த வரிசையில் காலத்தால் அழியாத இலக்கிய வளங்களை கொண்டு முதல் இடத்தில் நிற்பது நமது தமிழ். அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்படும் கீழடி முதல் வாழளவு உயிரினுக்கும் உலக பொதுமை திருக்குறள் வரை தமிழின் தொன்மைக்கும் அறிவுக்கும் சான்றுகள் பல உண்டு. அவைகளுள் 14 கீழ்கணக்கு நூல்கள் அறத்தை போத்தின. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழின் காப்பிய சிறப்பை உலகிற்கு உணர்த்தின. கம்ப ராமாயணமும் வில்லை பாரதமும் தமிழின் கற்பனை திறனை வெளிப்படுத்தின. பாரதியார் சொன்னது போல யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவெங்கும் காணும். தமிழ் என்பது வெறும் தொடர்பு கொள்ளும் கல்வி மட்டுமல்ல, அது நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது அடையாளம். அம்மா என்ற சொல்லில் தனக்கும் தமிழ் இனிமை அண்டை சிவம் என்ற தத்துவத்தில் முடிகிறது. இன்றைய நவீன உலகில் கணினி மொழியாகவும் விண்வெளி ஆய்வு வரை பயன்படுத்தப்படும் அறிவியல் மொழியாகவும் தமிழ் படைந்து வருகிறது. இத்தகைய பெருமை மிக்க மொழியை பேசுவதற்கும் கற்பதற்கும் நாம் புண்ணியம் கூடி செய்து வைக்க வேண்டும். தமிழ் என் உயிர் என்று வாழ்ந்த பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தமிழை போற்றுவோம், தமிழாய் உயர்வோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம்.